ஒரு தொகுதிய வெறும் தேர்தல் களமா பாக்குறதுக்கு பதிலா அதோட இதய துடிப்ப, அதோட ஆன்மாவை நாம புரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம டேட்டாவை ஒரு வழிகாட்டியா வச்சு கடையநல்லூர் மக்களோட குரலுக்கும் அவங்க தலைவரோட செயல்பாடுகளுக்கும் நடுவுல இருக்கிற தூரத்தை அளக்க போறோம். இது வெறும் அரசியல் பகுப்பாய்வு இல்ல, இது ஆளுகையோட ஆழத்தை பத்தின ஒரு உரையாடல். வாங்க, நாம தென் தமிழ்நாட்டுக்கு போவோம். தொகுதி எண் 221 கடையநல்லூர். இந்த மண், இங்க வாழ்ற மக்கள், அவங்க தினமும் சந்திக்கிற சவால்கள், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு களமாகத்தான் நாம இந்த தொகுதியை பார்க்க போறோம். நம்மளோட இந்த ஆய்வு பயணம் 6 கட்டங்களா பிரியுது. முதல்ல கடையநல்லூரோட நாடி துடிப்பை உணர்வோம். அடுத்து மக்கள் கொடுத்த தீர்ப்பை எண்கள் மூலமா புரிஞ்சுக்குவோம். அப்புறம் ஏன் பிரச்சனைகள் தீராம இருக்குன்னு பாப்போம். அதுக்கு ஒரு தீர்வுக்கான வரைபடத்தை உருவாக்குவோம். அந்த வாக்குறுதிகளுக்கு என்ன விலைன்னு பாப்போம். கடைசியா வெற்றிக்கான பாதை எதுவும் முடிப்போம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். எந்த ஒரு மாற்றமா இருந்தாலும் அது அந்த மண்ணோட அடிப்படை பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதுல தான் தொடங்கணும். மக்கள் நிஜத்துல என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, அவங்க குரல் என்ன சொல்லுது? இங்க தண்ணிங்கிறது ஒரு சலுகை இல்ல, அது உயிர். கடுமையான வறட்சி நிலவுது. குடிதண்ணிக்காக மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து விவசாய கிணறுகளை நம்பியிருக்கிற ஒரு நிலைமை. இது வெறும் சிரமம் இல்ல, இது ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு வாழ்வாதார போராட்டம். உடைஞ்சு போன சாலைகள், இது வெறும் போக்குவரத்து பிரச்சனை மட்டும் இல்ல, இது வியாபாரத்தை பாதிக்குது, தினசரி வாழ்க்கைய முடக்குது. எல்லாத்துக்கும் மேல நிர்வாகம் எங்களை கண்டுக்கவே இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்துற ஒரு சின்னமாகவே இந்த சாலைகள் இருக்கு. எங்க புள்ளைங்களுக்கு வேலை எங்க? இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட கேள்வி இல்ல, இது ஒரு தலைமுறையோட கேள்வி. உள்ளூர்ல வேலைவாய்ப்பு இல்லாததுனால இளைஞர்கள் விரக்தியோட வெளியூர்களுக்கு போறாங்க. இது வெறும் திறமைகளின் இழப்பு இல்ல, அந்த மண்ணோட நம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் இழக்கிறதுக்கு சமம். மக்களோட உணர்வுகளை பாட்டோம். இப்போ கொஞ்சம் தரவுகளுக்குள்ள போவோம். எண்களை வெறும் புள்ளி விவரமா பார்க்காம வாக்காளர்கள் நமக்கு அனுப்புற சிக்னல்களா பார்ப்போம். இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு என்ன கதை சொல்லுது? கடையநல்லூரோட சமூக அமைப்பு ரொம்பவே பன்முகத்தன்மை கொண்டது. இதுல முஸ்லிம் சமூகம் ரொம்ப முக்கியமான தீர்மானிக்கிற சக்தியா இருக்காங்க. அதுபோக தேவேந்திர குல வேளாளர், முக்குளத்தூர்னு பல சமூகங்கள் இருக்காங்க. ஒவ்வொரு சமூகத்தோட தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் வெவ்வேறா இருக்கிறதுனால இங்க அரசியல் களம் ரொம்பவே நுட்பமானது. 2021 தேர்தல் முடிவுகளை பாருங்களேன். ஜெயிச்ச வேட்பாளர் வாங்கினது வெறும் 43% வாக்குகள் தான். அதாவது பாதிக்கு மேல மக்கள் அவருக்கு வாக்களிக்கல. சுமார் 21% வாக்குகள் மத்த கட்சிகளுக்கு பிரிஞ்சு போயிருக்கு. இது தெளிவா ஒன்னு சொல்லுது, எதிர்க்கட்சி வாக்குகள் சிதறி இருக்கு. மக்கள் ஓட்டு போடுறதுல எந்த குறையும் இல்ல. 2016லயும் சரி, 2021லயும் சரி, சுமார் 71% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. மக்கள் ஆர்வமா இருக்காங்க. ஆனா வாக்குகள் சிதறது என்ன காட்டுதுன்னா, மக்கள் ஒரு தெளிவான மாற்று சக்தியை தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி, மக்களோட பிரச்சனைகள் என்னென்ன தெரியும், தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுது. இப்போ முக்கியமான கேள்வி, ஏன் இந்த பிரச்சனைகள் வருஷக்கணக்கா தீராம அப்படியே இருக்கு? அதோட மூல காரணங்களை ஆராய்வோம். இப்போ இருக்கிற எம்எல்ஏ மக்கள் கண்ணுல படுறாரு, சட்டசபையில பிரச்சனைகளை பத்தி பேசுறாரு. ஆனா அவரோட செயல்பாடுகளுக்கும் களத்துல நடக்கிற மாற்றங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளி தான் மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை பற்றாக்குறையை உண்டாக்கியிருக்கு. இதைத்தான் நாம நலத்திட்ட சோர்வுன்னு சொல்றோம். அதாவது, ஒருத்தருக்கு குடிக்க தண்ணியே இல்லாதப்போ நீங்க வேற என்ன சலுகை கொடுத்தாலும் அது அர்த்தமற்றதா தெரியும். முதல்ல தண்ணி, ரோடு மாதிரியான அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத போது மத்த நலத்திட்டங்கள் மேல மக்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடுது. மக்கள் உறுதியான வளர்ச்சியை எதிர்பார்க்கிறாங்க. இந்த பட்டியலை பாருங்க, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளோட ஒரு நீண்ட பட்டியல். இது காலப்போக்கில் மக்களின் பொறுமையை சோதிச்சு அரசாங்கத்தின் மேல ஒரு விதமான அவநம்பிக்கையை வளர்த்திருக்கு. இதுதான் அந்த சோர்வுக்கு காரணம். இந்த மாதிரி அமைப்பு ரீதியான தோல்விகளை பத்தி பேசும்போது ஒரு விஷயத்தை நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஆளுமைங்கிறது வெறும் எண்களை பற்றியதில்ல, அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற கண்ணியத்தை நிலை நிறுத்துறது. பொது வழியில பேசுற ஒவ்வொரு பேச்சும் பொறுப்போட இருக்கணும். அது மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துறதா இருக்கணும். பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சது போதும். இப்போ தீர்வுக்கான நேரம். வெறும் குறைகளை சொல்றதை விட்டுட்டு எதிர்காலத்துக்கான ஒரு தெளிவான செயல்திட்டத்தை, ஒரு புதிய பாதையை எப்படி வகுக்கிறதுன்னு பாப்போம். இதுக்கு நாம சதுர்முக கோட்பாடுங்கிற ஒரு 4 முனை வியூகத்தை பயன்படுத்தலாம். சிவன் மாதிரி இப்போதைய நிர்வாகத்தோட தோல்விகளை ஆக்ரோஷமா சுட்டி காட்டணும். விஷ்ணு மாதிரி ஒரு நிலையான நம்பகமான ஆட்சியை கொடுப்போன்னு உறுதியளிக்கணும். பிரம்மா மாதிரி புதுமையான திட்டங்களை உருவாக்கி இளைஞர்களை கவரணும். துர்கை மாதிரி மக்களோட நலனையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யணும். இந்த வியூகத்தோட அர்த்தம் ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனித்தனி வாக்குறுதி கொடுக்கறதில்ல, மாறா எல்லாருக்குமான ஒரு பொதுவான வளர்ச்சி திட்டம். எப்படி வன்னியர்கள், தேவர்கள், முஸ்லிம்கள், பெண்கள், இளைஞர்கள்னு ஒவ்வொரு தரப்புக்கும் ஸ்பெசிஃபிக்கா பயனளிக்கும்னு எடுத்து சொல்லணும். ஒரு உண்மையான செயல் திட்டம்னா
அது வெறும் யோசனையா இருக்கக்கூடாது. அதுல உறுதியான அளவிடக்கூடிய செலவு கணக்கு போட்ட திட்டங்கள் இருக்கணும். அப்போதான் வாக்குறுதிகள் செயல்களாக மாறும். உதாரணத்துக்கு இந்த 3 திட்டங்களை பாருங்க. 15 கோடி ரூபாய் செலவுல 12 மாசத்துல 3 லட்சம் மக்களுக்கு சுத்தமான குடிநீர். 20 கோடி ரூபாயில சாலைகளை நவீனமாக்குனா வியாபாரம் பெருகும், விபத்து குறையும். 30 கோடியில ஒரு திறன் பூங்கா கட்டினா 1000 பேருக்கு நேரடி வேலை, நூற்றுக்கணக்கானவங்களுக்கு பயிற்சி. இப்படிதான் ஒவ்வொரு வாக்குறுதிக்கும் ஒரு விலைப்பட்டியல், ஒரு காலக்கெடு, ஒரு பலன் இருக்கணும். இதுதான் உண்மையான ஆளுமை. இப்படிப்பட்ட திட்டங்களை வடிவமைக்க நம்ம தரவுகளை பயன்படுத்துறோம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த டேட்டாங்கிறது வெறும் நம்பர்ஸ் இல்ல, அது மக்கள் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அவங்களோட ஒப்புதல். இந்தியாவோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த தரவுகளை நம்ம ரொம்ப பொறுப்பா கையாளணும். பொது நன்மைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், ஒருபோதும் சுரண்டக்கூடாது. இவ்வளவு விஷயங்களையும் அலசி பார்த்ததுக்கு அப்புறம் வெற்றிக்கான தெளிவான பாதை எது? இந்த தரவுகளை வெறும் எண்களா பார்க்காம அதை எப்படி வளர்ச்சிக்கான ஒரு கருவியா மாத்துறது? நம்மளோட இறுதி பரிந்துரை இதுதான். கடைநல்லூர் தொகுதி ஒரு மாற்றத்துக்கு தயாரா இருக்கு. இங்க மக்களை பிரிக்கிற விஷயங்களை பத்தி பேசாம தண்ணீர், சாலை, வேலைவாய்ப்பு மாதிரி மக்களை ஒன்னு சேர்க்கிற பிரச்சனைகள் மேல இடைவிடாம கவனம் செலுத்துற ஒரு புதிய முகம் தேவை. அதுதான் மாற்று வாக்குகளை ஒட்டுமொத்தமா இருக்கும். கடைசியா சொல்ல வர்றது இதுதான். இது வெறும் தரவுகளை வளர்ச்சி திட்டங்களை மாத்துறதில்ல, மக்கள் கொடுக்கிற அதிகாரத்தை அவங்களுக்கான ஒரு லட்சிய பயணமா மாத்துறது. கடையநல்லூரோட வெற்றிக்கான பாதை பிரிவினையில இல்ல, முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு பொதுவான பார்வையில தான் இருக்கு. நீங்கள் ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை மேம்படுத்த விரும்பினா blueprintstrategies.ai, mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது 08042041602 என்ற எண்ணில் அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.